நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்து ஒரு அருமையான தத்துவம் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கான்ஃபிடென்ஸ்க்கும் கன்ஃபியூஷனுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். இந்த ஷோ ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக ரீச் ஆகும், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நாங்கள் நினச்சா அது கான்ஃபிடென்ஸ். அதே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரும் ஆனால் வராது அப்படின்னு நினைச்சோன்னா அது கன்ஃபியூஷன். இவ்வளோ பேசுறியே, அது எந்த கான்ஃபிடென்ஸில் நீ வந்து இந்த ஷோ பயங்கர ஹிட் ஆகும்னு பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு காரணம் வந்து நானும் நீங்களும் மட்டும் இல்லை, இங்கே வர்ற செலிபிரிட்டிஸ் தான். அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான 3 செலிபிரிட்டிஸ் தான் இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு வந்திருக்காங்க. நமக்குலாம் ரொம்பவே பரிச்சயமானவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளெல்லாம் அடிக்கடி நிறைய வந்து அழ வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளெல்லாம் சிரித்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு 3 அட்டகாசமான செலிபிரிட்டிஸ் உள்ளே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாரு நீங்கள் கெஸ் பண்ணுங்க, அதை நான் சொல்ல முடியாது. நம்மளோட லிஃப்ட்குள்ளே இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்க அந்த 3 செலிபிரிட்டிஸ் வேற யாருமே இல்லை, சின்ன திரை பெரிய திரை 2 மூலமாவே நமக்கு ரொம்பவே அறிமுகமானவங்க, நம்மள நிறைய என்டர்டெயின் பண்ணவங்க. அவங்க 3 பேரும் தான் இங்க வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. Thank you. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து நீலமா ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதனால அவங்க நீலிமா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்காங்க. அவங்க வந்து அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி சின்ன திரை பெரிய திரை 2 மூலமா வந்து நமக்குலாம் ரொம்பவே பரிச்சயமானவங்க. வெல்கம் டு தி ஷோ ரேவதி பிரியா. நீங்க எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க? 7 years. 7 years-ஆ? ஆமா. ஓகே. வாழ்க்கையில நடிக்க மாட்டீங்க நீங்க? இல்ல, வாழ்க்கையில நடிக்க மாட்டேன். சீரியல்ல நடிக்கிறத யாரும் நடிக்கிறத ஒத்துக்கிறது இல்ல, அப்புறம் வாழ்க்கையில நடிக்கிறாங்க. அதான் நீங்க சீரியல் வந்து கேரக்டராவே வாழ்றேன் அப்படிங்கறத அப்படி சொல்றீங்க நீங்க. சிம்பாலிக்கா. வெரி குட். எங்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது நடிப்பு தான் ஆக்சுவலா. நடிப்பு தானா? அப்ப சிரிப்பே வராம சும்மா சிரிச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அடுத்தும் அப்படிதான். நான் பண்ற காமெடிக்கு பாதி பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிப்பே வராம சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சீன் கொடுக்கலாம், நீங்களே கொடுங்க சார், ஏதாவது ஒரு சீன். தங்கச்சி என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியம்மா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் வேணா பண்ணிட்டோம். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கு அப்படியே கவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுங்க. வெயிட் பண்ணி பார்த்தேன், வொர்க் அவுட் ஆகல. இல்ல, ஆனா உங்களை கொல்லாம பண்ணிக்கிட்டேன்றது தான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆஹா, நல்ல காலம் கூட பிறக்கல. நீங்க எமோஷனலா ஒரு சீன் கொடுத்தா அது இப்படி மோஷன் வரா மாதிரி பேசுறாங்க. இதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் கலகலப்பா இருக்கணும். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ ரேவதி. Thank you so much. அடுத்ததா உட்கார்ந்திருக்கவரை பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப பொறாமையா இருக்கு. எப்படி 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஜாலியா உட்காந்துட்டு நக்கலா வேற ஒரு பார்வை. நான் இப்படி அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று போட்டுட்டு இருக்கேன். ஓ, இதான் இந்த ஸ்டெப். சைடும் பார்க்கணும், இந்த சைடும் பார்க்கணும். கோச்சுக்கு போறாங்கல்ல. ஓஹோ, ஆனா இந்த சைடு மட்டும் பார்க்கவே மாட்டீங்களா? இங்க வேலையே இல்லையா உங்களுக்கு? அந்த சைடு பார்த்து என்ன பிரயோஜனம்? ஆனா இவரை பத்தி நான் சொல்லணும்னா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில இவரை பத்தி அப்படிதான் சொல்றாங்க. ஸோ வெல்கம் டு தி ஷோ கௌசிக். தேங்க்யூ ஸோ மச். கௌசிக், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சின்ன திரை எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய திரை எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா? இருக்கு. எது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டும் ஒன்று தான். எக்யூப்மெண்ட்ஸ் வேறு, டைம் டேக்கன் வேறு, இதெல்லாம் வேறு. பட் ஆக்டிங்கு அந்த குவாலிட்டியெல்லாம் ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். அதை நான் கொடுத்துக்கலாம் இல்லையான்றது. என்ன இப்போ சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் 6 வித்தியாசம் இல்லைங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் தானே கேட்டேன். ரெண்டுமே பிடிக்கும் தானே அர்த்தம். ரெண்டுமே இதில் நான் வந்து வேற மாதிரி நடிச்சுட்டு அதில் வேற மாதிரி நடிச்சுட்டு எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுல ஏதாவது ஒன்று பிடிக்கும்ல உங்களுக்கு? ரெண்டுல ஏதாவது ஒன்றுனா இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமானா இல்லை இந்த கண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? விட்டுருங்க சிவா ப்ளீஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ. அடுத்ததாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேரே வித்தியாசமாக இருக்கு. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீலிமா ராணி. கரெக்டாக சொல்லிட்டு அவங்க பேரை? நீலிமா. அது என்ன நீலிமா? அப்பாவை தான் கேட்கணும், அப்பா தான் அந்த பேர் வச்சாரு. எதனால வச்சா நீங்க ஒரு நாள் கூட கேட்டது இல்லையா? இல்ல, அது கேட்டிருக்கேன். பதில் தெரியல. வைசாக்ல இருக்கும்போது ஏதோ ஒரு டாக்டர் நீலிமா MBBS ஏதோ ஒரு பேர் பார்த்திருக்காரு அப்பா. சரி, ஓகே. பொண்ணு பிறந்தா இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காரு. வச்சாவது டாக்டர் ஆகுதான்னு பாப்போம். டாக்டர் ஆகுதா இல்லையோ தெரியாது, அந்த பேரு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிருக்காரு. ஆக்டர் ஆயிட்டாங்க கடைசி. ஸோ இப்போ இதோட அர்த்தத்தை அந்த டாக்டர் கிட்ட கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு தி ஷோ நீலிமா. தேங்க் யூ சிவா. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப நாள் நடிப்பீங்க ஒரே கேரக்டரில், அது போர் அடிக்காதா உங்களுக்கு? ஒரே மாதிரி சீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும். இல்லை, அதான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, 1 வருஷம் ஒரே மாதிரி கேரக்டர் முறைக்கணும். 6 வருஷம்
ஓகே The serial which I'm working now is like 5.5 years. I'm doing the same character. முறைச்சிக்கிட்டே இருக்கணும், கண்ணு பிளிங்க் கூட பண்ண முடியாது. அதாவது சைல்டு ஆர்டிஸ்டா இன்ட்ரடியூஸ் ஆகி இன்னைக்கு வந்து அதுலயே ஹீரோயினா சீரியல்ல அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் சிவா ஃபார் அ சீரியல். சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நான் என்டர் ஆனது when I was in my 10th standard. அது அப்படியே போய் ஹீரோயின் ஆக்கி அதுக்கப்புறம் அதில் லவ் ட்ராக்ல நான் +2 முடிக்கிறேன். ஐ ஹேட் அ பேபி வித் மீ இன் தட் சீரியல். என்ன கொடுபடா இது 2 வருஷத்துல அப்படின்னு ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டரிங். அந்த அளவுக்கு இட் கோஸ் ஆன். ஓகே பட் உங்களுக்கு அது ஜாலியா தான் இருக்கு. யா ஃபன். ஆமா இது புதுசா சேர்த்து அவளையில ஏற்கனவே செஞ்சதான் 4 ஆமா அதனால பிரச்சனையே இல்ல. ஆபீஸ் போய் கையெழுத்து போடுற மாதிரி அப்படி போயிட்டு முறைச்சிட்டு அவ்வளவுதான். ஓகே வந்துட வேண்டியதா. வெரி குட். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்களோட நீங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவா பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க. நாங்க நல்லா பேசல, பேசுறதுக்குலாம் இங்க பரிசு கிடையாது. இருந்துட்டு போட்டோம், திறமையா விளையாடணும் 3 பேரும். ஓகே போச்சு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷமா பேசின ஒரே மன தைரியத்தை பாராட்டி 1000 பாயிண்ட்ஸ் இப்பவே உங்களுக்கு கொடுத்துறோம். பத்திரமா வச்சுக்கோங்க. ஓ ஸோ இவங்க விளையாட போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்ல டூப். குரூப்ல டூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்த 3 பேர் ஒரு குரூப்பா இங்க வந்து நிப்பாங்க வரிசையா. அதுல 2 பேர் வந்து ஒரிஜினல், ஒருத்தர் மட்டும் டூப். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் நீங்க அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வ் பண்ண பிறகு பஸர் பிரஸ் பண்ணணும். ஒருத்தர் லாக் பண்ண டூப்பை இன்னொருத்தர் லாக் பண்ண முடியாது. செகண்ட் சான்ஸ் ஆரம்பிக்கும். அதுல என்ன அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன் சம்பந்தமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இந்த வாட்டி ஒரே டூப்பை எல்லாருமே சேர்ந்து கூட லாக் பண்ணலாம். ஸோ இந்த குரூப்ல டூப் ரவுண்டை இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆனா இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போற அந்த குரூப் யாரு, எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்றத இதோ நம்ம லெஃப்ட் குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு வந்திருக்க அந்த குரூப் எந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வித்வான்கள். ஆனா இல்ல 2 பேர் தான் ஒரிஜினல் வித்வான், இன்னொருத்தர் வந்து டூப். அந்த டூப் யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சான்ஸ் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ரெடி. A, B and C 3 பேர் ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணது நீலிமா. ரொம்ப உணர்ச்சிப்பட்டேனோ இருக்கலாம். அது நீங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்கீங்களா இல்ல பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கீங்களா நம்ம தெரிஞ்சிடும். டூப் யார்? A, B and C ல ஏ தான் டூப்புங்கிறீங்களா? ஆமா. Why? ரொம்ப பெர்ஃபார்ம் பண்றாருல அதனால மேபி ஓவர் ஆக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஜஸ்ட் மை கெஸ். ஓகே ஏ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால அவர் தான் அந்த டூப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீலிமா கெஸ் பண்ணிருக்காங்க. எடுத்தா கௌஷிக் நீங்க சொல்லுங்க. பி. பி ஏன் சொல்றீங்க பி தான் டூப்? இல்ல அவர் பார்த்தாலே கொஞ்சம் போலீஸ் மாதிரி பேசுறீங்க, பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு, அவரை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பி தான். பிரசன்ஸே வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறீங்க. எஸ். பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்றீங்க. ப்ராபபிலி ஐ எம் ராங், தெரியல. ஓகே கௌஷிக் வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. அவருடைய பிரசன்ஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவர் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரேவதி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நோதர் கோ. நீங்க வந்து சி தான் டூப் லாக் பண்ணணும். பட் உங்களுக்கு அவர் மேல டவுட் இருக்கா? ஆமா அவர் மேல தான் டவுட் இருக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணி தான் யார் சொல்லிருப்பேன். சி தான் சொல்லிருப்பீங்க. என்ன ரீசன்? ஏன்னா அவர் வந்து மற்றவங்க வாசிக்கிறதுல அந்த ஒரு என்ன சொல்கிறது, வாசிக்கிறதோட சேர்ந்து அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஃபீல் எல்லாமே இருந்தது. அவர்கிட்ட வெறும் ஜஸ்ட் கை மட்டும் பண்ணிட்டு இருந்தார். சும்மா பாவலா காட்டுறாரு. ரொம்ப குழப்பறாங்க பையன் மூணு பெரிய ஆனா. அவதானே அவங்க எப்படிலாம் குழப்பாங்கன்னு உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். நீலிமா தான் ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க. செகண்டா பஸரை பிரஸ் பண்ணது வந்து கௌஷிக். அவர் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காரு. ரேவதி வந்து சி தான் டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. 3 பேர்ல உண்மையான டூப் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் வேணும். இந்த செகண்ட் சான்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க யாரை டூப்னு லாக் பண்ணிருக்கீங்களோ அவங்க உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அதை பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணது நீலிமா. நீங்க வந்து ஏ தான் டூப்னு லாக் பண்ணியிருந்தீங்க. அவர் இப்போ உங்களுக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறார். ஏ நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி வாசிச்சாரு? அதான் என்ன பார்த்து டூப்னு சொல்றீங்களாங்கற மாதிரி இருந்தது. Let me see the other two. Yeah, I'm confused.
செகண்டா பஸ்ஸரை பிரஸ் பண்ணது வந்து கௌஷிக் நீங்க வந்து பி தான் டூப்னு லாக் பண்ணீங்க இல்லையா? இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க பார்க்கலாம். நீங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க அட்டகாசமா வாசிங்க. கௌஷிக் நீங்க பார்த்துட்டீங்களா? டூப் தானா? வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இவரு. ரேவதி பிரியா வந்து சி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருந்தாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தயாரா இருக்கீங்களா ரேவதி? தயாரா இருக்கு. ஸ்டார்ட் தி மியூசிக். பின்னி பெடல எடுத்துட்டாங்க. நீங்க இவர் தானே டூப்னு சொன்னீங்க. இப்போ அதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இருக்கு. பக்காவா இருக்கா? வெரி குட். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செகண்ட் சான்ஸ்ல உங்க தனித்தனியா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்க நீலிமா, யாரை டூப்னு சொல்றீங்க? சொல்லுங்க, ஏ பி ஆர் சி? ஐ ஷிஃப்ட் ஆன் டு பி. பி? யா. என்ன பாத்தீங்க? என்ன மிஸ்டேக் அவர் பண்ணாரு? இல்ல ஏ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணாரா? அதுதான் அந்த ஓவர் பெர்ஃபெக்ட் தான் என்ன வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணது. ஆரம்பத்துலயும் ஓவர் பெர்ஃபெக்ட். ஓ மேபி நிஜமா வித்வானா இருக்கலாம். வெள்ள போய் எதுக்கு அடி வாங்குறது? அது கால மாத்திடலாம்ல. ஓ அப்படியா? பி தான் டூப்ங்கறீங்க. யா. அவர் சரியா வாசிக்கலையா? டிஃபரன்ஸ் இருந்தது. பெட்டர் தென் ஏ. ஓ ஓகே. சோ நீலிமா வந்து முதல்ல ஏ தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. கௌஷிக் நீங்க சொல்லுங்க. கௌஷிக் பி தானே? நீங்க மாத்தல. தப்போ ரைட்டோ பி. 3 பேர் பாடி லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான். திரும்பவும் அதே ப்ராப்ளம் தான். அதே பிரச்சனை தான் அவர் பண்ணியிருக்காரு திரும்பவும். ஸோ அதனால இந்த வாட்டியும் நீங்க பி தான் சொல்றீங்க. கொடுக்கப்பட்டிருக்க செகண்ட் சான்ஸ்லயும் கௌஷிக் வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. ரேவதி நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அது அமைஞ்சு போச்சு. அதுவா திரும்பவுமா? திரும்பவும் நீங்க மாத்தலாங்க. இல்ல எனக்கு சி தான். சி தான். வை? because I'm seeing. இவ்வளோ நேரம் இந்த பொண்ணு பேசாமே இருந்துச்சேன்னு நினைச்சேன். பேசுனா இப்படித்தான் பேசுமோ? இல்லை என்ன அப்சர்வ் பண்ணீங்க அவர்கிட்ட சீட்ட? இவங்க 2 பேரும் வாசிச்சதுல அந்த ஒரு உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஆடணும் போல ஒரு ஃபீல் அதுல வந்து எனக்கு அது கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ ரேவதி வந்து அதே சீல தான் இருக்காங்க. இந்த செகண்ட் சான்ஸ்ல பாத்தீங்கன்னா நீலிமா மட்டும்தான் மாத்திருக்காங்க. முதல்ல ஏன்னு சொல்லிட்டு நீலிமா வந்து இப்போ பி தான் டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. கௌஷிக்கும் பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. ரேவதி வந்து சி தான் டூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேர்ல யார் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நான் சொல்ல முடியாது. அது நம்ம லிஃப்ட்குள்ள தான் பார்க்கணும். ஸோ இது உண்மையான டூப் இந்த குரூப்ல இருந்து இதோ உங்களுக்காக அந்த லிஃப்ட்குள்ள இருந்து. குரூப்ல டூப் ரவுண்ட்ல யார் டூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பி தான். அதை கரெக்டா நீலிமாவும் கௌஷிக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். கௌஷிக் தான் ஆக்சுவலா சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல he got stick to B. நீங்க காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க. காப்பி அடிச்சு பாஸ் பண்ணனான்னு தெரியல. மேபி ஆமா. கிட்டத்தட்ட அப்படிதான். கொடுத்தீங்களா இல்ல அவங்க உங்களுக்கு தெரியாம பார்த்து எழுதிட்டாங்களா? தெரியல ஒண்ணும். உங்க அறிவை அவங்க வந்து பாருங்க திருடி இருக்காங்க. அது பார்த்த உடனே தெரிஞ்சது. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து கொஞ்சம் மைக்னு அட்ஜஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து அப்படி திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணாரு. இவர் வந்து என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் பார்த்தாரு. வழக்கமாக அந்த தவுள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி எங்களுக்கு சொருகி வச்சு இப்படி பிடிச்சிப்பாங்க. ஜென்ரல் பாடி லாங்குவேஜ். வித்துவா மாதிரியே பேசுறாரு. அவர் இப்படி பிடிச்சிட்டு இருந்தாரு. பெர்ஃபெக்ட். ஸோ அதனால அவரையே தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படின்ட்டு எனிவே வெரி குட். பட் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. எக்ஸலன்ட். அரசு நேரத்தில் மாற்றினாலும் பரவாயில்ல. நீங்கள் பாருங்க சோகத்திலையும் சிரிக்கிறாங்க. திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. இடுக்கண் வருங்கால் நகை. நீங்கள் சொல்லுங்கள் இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை எனக்கு இதை பற்றி தெரியாதுல்ல. ஸோ அதை வாசிக்கிறத வச்சு மட்டும் பார்த்தேன் நான். அவர் வந்து டீட்டெயிலாக கிளியராக சொல்லிட்டார். எப்படி இருக்கிறதுனால அவர் வந்து டூப் அப்படின்றது. ஓ ஸோ ஐம் கிளியர். ஃபைன் சூப்பர். பி நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர்? மந்திரியாஸ். எங்கே மந்திரியா இருக்கீங்க? என்ன புரியலைங்க? வீட்டுக்கு மந்திரி. உங்கள் வீட்டுக்கு மந்திரியா? பேர் என்ன சொன்னீங்க? அந்திரியாஸ். அந்திரியாஸ். ஓகே. உங்களுக்கு தெரியுமா தமிழ் கற்றுங்களா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இல்லை கார்மேகம் கிட்ட தான் 2 மாசமாக கற்றுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்காண்டி. ஏ நீங்கள் மைக் வாங்கிக்கோங்க. உங்கள் பேர் சார்?
என் பேர் கார் மேகம். அண்ணா நீங்கள் தான் வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்களா? நீங்கள் எத்தனை வருஷமாக கற்றுருக்கீங்க? நான் 5 வருஷமாக வாசிக்கிறேன். 5 வருஷமாக வாசிக்கிறீங்க. உங்களை பார்த்து ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ வேணாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லைங்க ஏன் நானே திருந்திட்டேன். அடுத்த சான்ஸ்ல கொடுத்த சான்ஸ் அவர் மன்னிச்சுட்டாரான்னு கேட்கணும்ல. நீங்க பாட்டுக்கு திருந்திடுவீங்க சொல்லிட்டு அவர் பண்ணிக்கணுமே. அவங்க நினச்சிருப்பாங்க பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறான் எங்கே வாசிக்க போகிறான். உண்மையிலே நீங்க அவர் ஒழுங்கா கத்துக்கிட்டாரா உங்கள்ட்ட? ஒழுங்கா கத்துக்காதனால 2 மாசம் ஆச்சா இல்ல நல்லா கத்துட்டனால சீக்கிரம் முடிச்சிட்டாரு 2 மாசம்? இல்லை 2 மாதம் வந்தார். ஆனா கத்துக்கவே இல்லை. 2 நாள் வருவார். 10 நாள் அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க 2 பேரு மொத்தமா ஈஸியா. வந்தது 4 நாள் தான். இதுக்கு வந்து என்ன பில்டப்? நான் 2 மாசம் போறேன் என்னமோ 2 மாசமா தவளோடயே தூங்குற மாதிரியே ஒரு பில்டப் கொடுக்குறீங்க நீங்க. நான் தவியில் எடுத்துட்டு போனாலும் இவர் இருக்கிறது இல்லை வீட்டில். எப்போ பார்த்தாலும் புரோகிராம்னு போயிடுவாரு. அதனால உட்காந்து நானா திண்ணில உட்காந்து அடிச்சுட்டு வர்றது. பரவாயில்ல, அதுலயும் ஒருத்தரை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்கன்னா வெரி குட். இன்னும் ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா திண்ணையில உட்காந்து அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிருக்கலாம். வேணுமா பாவமா இருக்காரு நம்ம சிஎன்ஏ. வணக்கம், உங்க பேருன்னு? என் பேர் சிவகுமார் சார். சிவகுமார். வா நல்லா வாசிக்கிற. யார் வா சொல்லி கொடுத்தா? எங்கள் அப்பா வந்து தவில் வித்வான். வெரி குட். அப்படின்னக்குள்ள நாங்கள் ஒரு குழுவில் இருக்கோம். நாங்களும் அவர் எல்லாம் ஒன்றா கற்றுக்கிட்டோம். ஓ நீங்களா? நீங்கள் எத்தனை வருஷமா வாசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமாக வாசிட்டு இருக்கேன். 7 வருஷமா? இவருக்கு சீனியர் நீங்க. நீங்க பிக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்களா நம்ம ஆளுக்கு? இல்லை நான் வேற ப்ரோக்ராம் போயிடுவேன். ஓகே, இவர் தான் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். அவர் தான் கற்றுட்டார், நீங்கள் சொல்லி தரல. நான் சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனையில் நல்ல வேலை எஸ்கேப் பண்ணீங்க. 3 பேருமே சேர்ந்து நல்லா வாசிச்சிங்க, எல்லாரையுமே ஆட வச்சிங்க, நல்லா கன்ஃபியூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள். டூப்ல டூப் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதில் நீலிமாவும் கௌஷிக்கும் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ரேவதி மட்டும் கண்டுபிடிக்கல. இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஸரை ப்ரெஸ் பண்ணது வந்து நீலிமா. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸில் ஏ தான் டூப்புன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் பிக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அதனால 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மி பண்ணோம். அதில் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சதுனால 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். யூ ஆர் நவ் வித் 900 பாயிண்ட்ஸ் நீலிமா. செகண்டாக தான் பஸரை ப்ரெஸ் பண்ணார், பொறுமையாக திங்க் பண்ணார், ரொம்ப அழகாக யோசிச்சு பி தான் டூப்னு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து எந்த வித பாயிண்ட்ஸையும் விட்டு கொடுக்காம ஆரம்பத்தில் கொடுத்த அதே 1000 பாயிண்ட்ஸோடு இருக்கீங்க கௌஷிக், வாழ்த்துக்கள். பஸரையும் ப்ரெஸ் பண்ணல, டூப்பையும் கரெக்டாக கண்டுபிடிக்கல, பாயிண்ட் போனால் போயிட்டு போயிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்கோம் ரேவதி. நீங்கள் தப்பான டூப்பை கண்டுபிடிச்சதுனால. பட் ரொம்ப கம்மியாலாம் இல்லை, நீங்களும் 800 பாயிண்ட்ஸோடு இருக்கீங்க, வாழ்த்துக்கள்.